ரொம்ப நாள் கழித்து என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சவுதியில் மீட் பண்ணும்போது நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். இப்போது இங்கே யூஏயில் எதாச்சியாக அவனும் யூஏயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஸோ 2 பேரும் மீட் பண்ணோம். அதுதான் சரி வெளியே போய் சாப்பிட்லாம், அப்படியே பேசிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புறோம். இவன் தான் அந்த ஃப்ரெண்டு. இங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். கிராண்ட் பவர்ச்சி ரெஸ்டாரண்ட். A few moments later. நாங்கள் ரொம்ப ஏர்லியாக போயிட்டதுனால அங்கே டைம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெளியே கொஞ்சம் சுற்றிட்டு வரலான்னு போகிறோம். ஸோ நாங்கள் வந்து சவுதியில் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். ஒரு 6 month பழக்கம் எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டச்சில் தான் இருந்தோம், மெசேஜு ஃபோனு அப்படின்ட்டு. ஸோ இப்போது இவனும் அபுதாபியில் ஒர்க் பண்ணுறான், நானும் இப்போ அபுதாபியில் ஒர்க் பண்ணுறேன். இவன் தான் அந்த ஃப்ரெண்டு, சவுதியில் வச்சு பழக்கமான ஃப்ரெண்டு. ஸோ இவன் பேர் வந்து ராமசாமி. வேர் ஆர் யூ ஃப்ரம்? आंध्र प्रदेश. हैदराबाद. हैदराबाद? नहीं आंध्र प्रदेश राजमंड्री. आंध्र प्रदेश राजमंड्री. ஸோ இங்கே அபுதாபியில் இப்போது அபுதாபியில் இவன் ஒரு 1.5 years ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ தான் வந்து நான் அபுதாபி வந்ததுனால சரி நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் அனுப்பிச்சேன். ஆனால் ரொம்ப கிட்டே இருந்தான். ஸோ அதனால் மீட் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு தமிழ் தெரியாது, நாங்கள் வந்து ஹிந்தியில் தான் பேசிப்போம். தெலுங்கு பையன். ஸோ சாபியா 12ன்ற இடத்துல வந்து நான் இருந்தேன். ஸோ இவன் வந்து MBZ Zone 19 இருந்தான். ஸோ ரெண்டும் பக்கத்தில் இருந்தது. ஸோ லொக்கேஷன் அனுப்பும்போது கண்டுபிடிச்சி மீட் பண்ணிட்டோம். இப்போது சாபியா 12 சுற்றிட்டு இருக்கோம். போகிற வழியில் ஏதாவது லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே வந்து ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே போகிறதான் பிளானு. வெயில் அடிக்குது, கண்ணெல்லாம் எரியுது அப்படியே. இந்த ஏரியாவில் எதிராக பெரிய சூப்பர் மார்க்கெட்டுன்னு கேட்டேன். ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டான். உள்ளே போய் பார்ப்போம், எதாவது தேர்ச்சுன்னா பிடிச்சிருந்ததுன்னா வாங்கணும் ஏதாவது. राम बोलो, कैसे चल रहा है काम? பையன் ரொம்ப வெக்கப்படுறான். ஸோ நம்ம வாங்கிட்டு கிளம்புவோம். ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்திருக்கோம், ராயல்னு சொல்லிட்டு. முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். வந்ததுக்கு எதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். ராயல் கல்ஃப் ஹைப்பர் மார்க்கெட். இங்கே வந்து அந்த குழுக்கள்லாம் இருக்குது போல், கார்லாம் வச்சுருக்காங்க. இங்கே தான் வாங்கினோம். இந்த பேம்ப்ளெட்டில் கூட போட்டிருக்கான் கார் வந்து குழுக்களில் கிடைக்கும் அப்படின்ட்டு. தெருவுக்கு தெரு ஒரு ஹோட்டல் இருக்குது, ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஏதாவது ஒரு கடை உங்களுக்கு கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். சுற்று வட்டாரத்தில் அப்படி இருக்குது. எல்லா பக்கமும் ஒரு கடை, ஒரு லாண்ட்ரி, ஒரு சலூன், பக்காலா. பார்த்தீங்களா, இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஒரு டீ ஷாப் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஷாபியா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. சரி, இப்போ போயிட்டு நம்ம ஒரு ஹைதராபாதி கடையில் சாப்பிட போகிறோம். இது அது இல்லை, சாப்பிட்லாம். கடைக்குள்ளே வந்தாச்சுங்க. என்ன வேணும்னு சூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது புது கடைன்னு நினைக்கிறேன், இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். A few moments later. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துருச்சு. ஒரு சிக்கன் பிரியாணியும் வெஜ் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டுமே வந்து சூப்பராகவே இருந்தது. குவான்டிட்டியுமே வந்து தாராளமாக இருந்ததுங்க. ரெண்டுத்துக்கும் சேர்த்து 20 dirhams மட்டும்தான் ஆச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு, கிளம்பிட்டோம். பார்சலும் வாங்கிட்டான், அவனும் பார்சல் வாங்கிட்டான், கிளம்பிட்டோம். ரைட்டு, பாய்.